ஃப்ரெண்டோஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அன்றாடம் அரசியலில் நடக்கக்கூடிய கள நிகழ்வுகளையும் அதன் பின்னணிகளையும் விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இப்போ நல்லாயி சென்னை வந்துட்டாங்க. இப்போ வந்த உடனே ஏடிஎம்கேல ஒரு 3 பேர் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க டிவிகேக்கு வர இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. இவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா உட்கட்சி பூசல் இருந்துச்சு. ஏடிஎம்கேல தான் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அந்தர் பெல்ட்டி அடிச்சு டிவிகேவுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா யார் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் அந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது. அதிமுகவில் 2 பிளவுகள் இருந்தது. அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு, அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது நாளடைவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் ஒன்றிணையத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் சிவி சண்முகம் மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரு. நம்ம விலகுந்து தான் எடுத்த இதில் நம்ம பின்வாங்காமல் முன்னாடி போகலாம், கட்சியை நம்ம என்ன பண்ண ஆக்குபேட் பண்ணலாம், பொதுச் செயலாளர் பதவி அப்படின்ற ஆக்குபேட் பண்ணால் அதிமுக அப்படின்றது நம்ம கட்டியே வந்துடும் அப்படின்றதெல்லாம் பல திட்டங்கள் என்ன பண்ண தீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் எஸ்பி வேலுமணி தரப்பு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 5 எம்எல்ஏக்கள் இவங்க சைட்லேருந்து 25 பேர்லேருந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, நேற்று தினத்திலேயே எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு என்ன பண்ணாங்க, திரும்பவும் தங்களை அதிமுகவில் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதிரடியா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் உடனே இணைகிறாங்க. இதுல பல சந்தேகங்கள் நம்மளுக்கு வருது. ஏன்னா கொஞ்சம் கூட கேப்பே விடலை. அது அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. 3 பேரை போய் சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க, ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. அடுத்த செகண்ட் ஆதவர்ஜனா போய் சந்திக்கிறாங்க. அடுத்த செகண்ட் பிளாஸ்டிக்ல லேமினேஷன் கார்டு போட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே ஸ்பீடாவே நடக்குது. இதுல அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 25 பேர் மேல கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றத நாங்க புகார் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இவர் நடவடிக்கை எடுக்காம இவங்க 3 பேர் கொடுத்தது இந்த ராஜினாமா கடிதத்தை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, 3 தொகுதி காலியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் நம்மளுக்கு எழும்புது. இதனிடையில சுப்பையா, இசக்கி சுப்பையா இருக்கிறார்ல, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ, அவரும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரு இன்னைக்கு ராஜினாமா பண்ணி கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதிமுக மேல அதிருப்தி, எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 பேரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திரும்பவும் நாங்கள் எதிர்கட்சியா இருந்து எங்க மக்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பல, ஸோ அதனால ஆளுங்கட்சிக்கு போனா எங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 4 பேருக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, விசில் சின்னத்துல நிக்கணும். இரட்டை சின்னத்துல நிற்க முடியாது, அதிமுக விசில் சின்னத்துல நிக்கணும். திரும்பவும் உங்களுக்கு இந்த 4 தொகுதி கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதுல என்னென்ன பாலிடிக்ஸ், இன்னர் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றவங்களுக்கு தெரியல. ஸோ ஒருவேளை அப்படி கொடுத்தாலும் விசில் சின்னத்துல இவங்க நின்று ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இந்த தொகுதி மக்கள் இரட்டை சின்னத்தை தான் வாக்கு செலுத்தி உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்களே கண்டி, விசில் சின்னத்தை தோத்து இருக்குது. இந்த 4 தொகுதியிலும் விசில் சின்னம் தோத்து இருக்குது, ஜெயிக்கவே இல்லை. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல அதிமுக வாக்குகள் தான் பெரும்பாலமா இருக்குது அப்படின்றத நம்மளால கணிக்க முடியுது. ஸோ திரும்பவும் நீங்க விசில் சின்னத்துல இருந்தா இந்த அதிமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பல விஷயங்கள் இன்டர் பாலிடிக்ஸ் அதிகமா போகுது. ஆனா இதுக்கு பின்னாடி சில அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மூவ் இருக்குது அப்படின்னு தான் போகணும். இப்போ நீங்க செங்கோட்டையன் அவர்களை வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னீங்களே, அவர் தீர்க்கதரிசி அமைச்சர்லாம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது, தாவேக்கா தான் அதிமுகவா ஆயிடும் அப்படின்னு அவர் தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னார். சொன்ன மாதிரி இப்போ அதிமுக காலியாகி தாவேக்கா பக்கம் தான் வருது. இதுல அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்ற கருத்தை நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக தாவேக்காவுக்கு வந்தா அன்போட நாங்க அரவணைப்போம் அப்படின்றாரு. இத அவரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுகிறதா, இல்ல ஆறுதல் சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்றதா நம்மளுக்கு ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க வாங்கப்பா நாங்க அன்பா ஏத்துப்போம் அப்படின்னு சொல்றாரா அப்படின்லாம் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் போட்ட மாஸ்டர் பிளான், அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, எல்லா எம்எல்ஏக்களையும் என்ன பண்றாங்க, தாம் பக்கம் வலிக்க போய் இப்போ இசைக்கு சுப்பையா வந்துருவாரு, அடுத்து எல்லாருமே வந்துருவாங்க. ஏன் சிவி சண்முகம் போய் சேர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. செம்மலை அவர்கள் கூட இப்ப டிவிகேக்கு இணைய போறாங்க, செய்திகளும் வந்துட்டு நிறைய பேரு, அதாவது சீனியர்களை செங்கோட்டையன் அவர்கள் தட்டி தூக்குறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுகவில் பலவீனமான இருக்கிற எம்எல்ஏக்கள், கொஞ்சம் உறுதித்தன்மை இல்லாம அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம இப்படி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எம்எல்ஏக்களை செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, ஏன்னா அவர் செக்கப்காக ஊருக்கு போறாரு, செக்கப் பண்றாரு, அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வராரு. சில மணி நேரங்கள்லயே இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. அடுத்தடுத்து விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட கேப் கொடுக்கவே இல்லை.
ஸோ இதுல வந்து பயங்கரமான ஒரு குதிரை பேரம் போயிருக்குது அப்படின்னு கூட டாக் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரியே, அவர் போட்ட மாஸ்டர் பிளான் மாதிரியே அதிமுகவை அழிக்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பிளான் போட்டாரு. அதனுடைய நீட்சி தான் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போனோம். இப்போ அதிமுகவினுடைய பலம் கம்மியாயிருக்கு. 47 இருந்தது, இப்போ 45 ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகணும். இந்த இடைத்தேர்தல் அதிமுக நிக்க போறாங்களா இல்ல புறக்கணிக்க போறாங்களா அப்படின்றத நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கடந்த நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இடைத்தேர்தல் வரும்போது அவங்க ஒதுங்கி தான் நின்னாங்க, கலந்துக்கவே இல்லை. ஸோ இந்த இடைத்தேர்தலில் அவங்க கலந்துக்க போறாங்கன்னா 3 தொகுதி அதிமுக தொகுதி. ஸோ இவங்களுடைய ஓட் பேங்க் அங்கே அதிகமாக தான் இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல திமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓட் டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 8,000 திமுகவுக்கு அதிமுகவுக்கும் அப்படின்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு டிஃபிகல்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா விசிக்கு அந்த தடவை திமுக கூட்டணியில இல்லை. நீங்க மதுராந்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா எஸ்சி தலித் ஓட்டுகள் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது விசிகா இப்போ திமுக கூட்டணி இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை, இந்திய முஸ்லீம் லீக் இல்லை, காங்கிரஸ் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது திமுக ஜெயிக்க முடியாது, தாவேக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தாவேக்காவுக்கு இவங்க எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, விசிக்கு ஆதரவு கொடுக்கும், இடதுசாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க, காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பாங்க. இப்படின்ற ஒரு விஷயத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ அதிமுக ஓட்டையும் தாவேக்கா வாங்குமா எப்படி அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் போட்ட பிளான் இங்க சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே சார். இப்போ அடுத்ததாக தமிழக அரசு வந்து பயிர்க்கடன், வேளாண் மக்களுக்கான அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு கடன் வந்து ஃபுல்லாக தள்ளுபடி அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிறு குறுநிலங்கள் இருக்கும்ல, குறுநிலங்களுக்கு 50,000 தள்ளுபடி பண்ணுறோம், சிறு நிலங்களுக்கு 25,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ 5 லட்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு 50,000 தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. வாக்குறுதி வந்து இப்படி கொடுத்துட்டு இப்போ செயல்முறைக்கு வரும்போது அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி எல்லாருமே எதிர்ப்பு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில இபிஎஸ் அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க, என் புருஷனும் கச்சேரிக்கு போனாருன்ற மாதிரி வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணல. மற்ற விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க கடன் ஏன் தள்ளுபடி பண்ணலன்ற மாதிரி பயங்கரமா கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. இது வந்து விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலே அவர் கோட்டையை விட்டாரு, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலே அவர் சொன்னதை நிறைவேற்றல, குழந்தைகள் விஷயத்திலே அவர் சொன்னதை நிறைவேற்றல. எல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். மக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தெளிஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த விஜய் மோகத்துல இருந்தவங்க எல்லாருமே தெளிஞ்சுக்கிட்டு வராங்க. விஜய் வந்து எதனா ஒரு மாற்றம் செய்ய மாட்டாரா? இப்போ உதாரணத்துக்கு அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமையில ஒரு அம்மா பேசுது, நீங்க விஜய் வந்து அரசியல்ல வந்து நீங்க ஹீரோ, சினிமால நீங்க செஞ்சது அரசியல்ல செய்யணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்கல்ல, அப்படிலாம் செய்ய முடியாது. சினிமால செய்யறதெல்லாம் வந்து நிஜத்துல வந்து செய்ய முடியாது. இப்ப நீங்க திருப்பாச்சி படத்துல தங்கச்சிக்கு ஒரு கொடுமை அப்படின்ன உடனே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னே இவர் வந்து வேஷம் கட்டி ரவுடிங்க எல்லாம் அழிப்பாரு. நீங்க சினிமால அப்படி பண்ணிக்கலாம், ஆனா நீங்க நிஜ வாழ்க்கையில அப்படி பண்ண முடியும். ஆமா, தெரிய படத்துல கூட சாவுக்கு மேல ஒரு தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நிஜ வாழ்க்கையில அப்படி செய்ய முடியல அவரால. படங்கள்ல அப்படி செய்ய முடியும், நிஜ வாழ்க்கையில அப்படி செய்ய முடியாது அப்படின்றத விஜய் இப்ப வந்து என்ன பண்றாரு, தெரிஞ்சுக்கிட்டு வராரு. ஏன்னா அவர் வந்து சினிமால செஞ்ச மாதிரி இங்க நடந்ததுலாம் இவங்க வந்து ஆட்சியாளர்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாருல. அதை இப்ப மக்கள் ரொம்ப தெளிவா இது பண்றாங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பேரிடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது விவசாயிகள் நம்முடைய நாட்டின் கண்கள், விவசாயத்துறையை வந்து நம்ம வந்து தெய்வமா பார்க்கணும், நம்மளுக்கு சாப்பாடு போடுறவங்க, நான்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா அவங்க விவசாயத்துறையெல்லாம் வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிரும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்களுக்கும் விஜய் அவர்கள் ஆப்பு வச்சிருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா 5 ஏக்கருக்குள்ள இப்ப நீங்க 5 ஏக்கருக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ எவ்வளவு நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் சொசைட்டில கூட்டுறவுத்துறையில நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க கடன் ரத்து. அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதி அதுதான், ரத்து. 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா அது 50% நான் கம்மி பண்ணுவேன், ரத்து செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே செஞ்சாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது என்னமா சொன்னாரு, எல்லாரும் கொடுக்குற மாதிரிலாம் நான் கொடுக்க மாட்டேன், சாத்தியப்படுத்துறது தான் நான் வாக்கா கொடுப்பேன், நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிறைவேற்றுவேன், எல்லாரும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துற மாதிரிலாம் நான் ஏமாத்த மாட்டேன், சாத்தியமுள்ள வாக்குறுதிகளை தான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், அதை நான் நிறைவேற்றுவேன் சொன்னவர் விஜய். இப்போ அவரு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. அப்போ நீங்களும் பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுத்துருக்கிறீங்க, சாத்தியப்படுத்த வேண்டிய வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கல, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விவசாயிகளை நீங்க பெருசா ஏமாத்தி இருக்கிறீங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்க வந்து 5 ஏக்கர் வச்சிருந்தாலும் 5 ஏக்கர் மேல இருந்தாலும் 50,000 ரூபாய் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து நான் பண்றேன் இது பண்றேன், 1 லட்ச ரூபா நீங்க வாங்கியிருந்தா 5000 ரூபாய் கம்மி பண்றேன் அப்படி சொல்றாரு. இது எந்த விதத்துல ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு? அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல விவசாயிகள், எல்லாமே ஓட்டு போட்டிருப்பாங்களே, பரவாயில்லப்பா இவர் வந்தா நம்ம கடன் எல்லாம் வந்து ரத்து செய்யறாரு, விவசாயிகளோட உயிர்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா கடந்த நாட்கள்ல கடந்த ஆட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை உயிர்கள் போயிடுச்சு, கடன் வாங்கி கடன் தொல்லையில எத்தனை விவசாயிகள் வந்து உயிர் நீத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விவசாயிகள் கடன்கள்லாம் ரத்து பண்ணும்பொழுது பல உயிர்கள் வந்து என்ன பண்ணும், காக்கப்படும். விஜய் ஆட்சிக்கு வந்தா பல உயிர்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா கடன் வாங்கிட்டு எத்தனை விவசாயிகள்லாம் உயிர் நீத்து இருக்கிறாங்க, தற்கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் கடன் ரத்து செய்யறாரு, ஏன் இவரை வர வைக்க கூடாது, ஏன் நம்ம இவரை வந்து அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு இவர் கொடுத்த பொய்யான வாக்குறுதியில நம்பி பல பேர் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. சோ இப்ப இவர் என்ன பண்றாரு, ஏமாத்திக்கிட்டு வராரு, சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே ஏமாத்திட்டு வராரு. நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையில நான் அதிரடி காட்டுவேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் காட்டியிருக்கிறாரா? இவர் பதவியேற்று 20 நாள்ல கிட்டத்தட்ட 23 கொலைகள் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்ப அது மாத்திரமல்ல 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் எழுதி வச்சிருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல கோட்டை விட்டாரு, சிறுமிகளுடைய பாலியல் வழக்கத்துல கோட்டை விட்டாரு, மரக்காணத்துல ஒரு சிறுமி, சூலூர்ல ஒரு சிறுமி, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மதுரை மீனாட்சி கோயில்ல 17 வயது சிறுவன் வெட்டப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் விஜய் வந்து என்ன பண்றாரு, இதுக்காரு இப்போ சொன்ன வாக்குறுதிகள்லாம் பொய் அப்படின்னு நிறைவேறிச்சா? இப்போ மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, விஜய்க்கு எதிராகவே மாறிக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கணும். இதை குறித்து சட்டமன்றத்துக்கு அது தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு நம்ம முறையிடலாம் அப்படின்னா நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க ஐயா அப்படின்னு விவசாயிகள் சங்க தலைவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா விஜய் தான் சொன்னாரு, நீங்க எப்போ வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம், இதோ விஜய் வந்து பார்க்க முடியாது அப்படின்லாம் கிடையாது, நான் சிஎம் ஆயிட்டேன்னா கூட என்னை வந்து ஈஸியா நீங்க பார்க்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னார். ஆனா இன்னைக்கு சிஎம் பார்க்க முடியல, ஏன்னா விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏத்துக்கிறது தயாராகவே இல்லை. ஸோ நான் சொல்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அது வேற வாயி இது நாரவாயி அப்படின்ற மாதிரி தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ எல்லாரையும் நம்ப வச்சு ஏத்தினார். இப்போ பெண்களை ஏமாத்தினார் நம்ப வச்சு, குழந்தைகளை நம்ப வச்சு ஏமாத்தினாரு, இப்போ விவசாயிகளை நம்ப வச்சு ஏமாத்தினார் இருக்காரு. அடுத்து எல்லாரையும் நம்ப வச்சாமா வரிசையா வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம திணறுவாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் கஜானா காலி, திமுக காலி பண்ணிட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் வயசுட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க, 10 லட்சம் கடன் கொடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் வயசுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார்ல. 1000 ரூபாய் கொடுத்தாரா? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரா? மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரா? இப்ப பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரா? சோ இப்போ இங்க மட்டும் எப்படி கஜானா உங்களுக்கு காசு இங்க இருந்து வந்தது? சோ இதெல்லாம் கஜானா காலினா இதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியுது? சோ அப்போ பணம் இருக்குது, நிர்வாகத்துல பணம் இருக்குது, கஜானால பணம் இருக்குது. ஒரு பொய்யான தகவலை கஜானா காலி அப்படின்னு பொதுவா உள்ள போய் பார்க்காம ஆராயாம கஜானா காலி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை வந்து என்ன பண்றாரு, நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு. கஜானா காலினா அப்ப ஏன் இவ்வளவு செயல் திட்டங்களை நீங்க செய்யறீங்க? கஜானா காலினா நீங்க இது பண்ணிட்டு இப்போ இன்னொன்னு என்னன்னா, அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றாரு, திமுக வந்தோடனே எல்லா செயல் திட்டங்களும் பண்ணிட்டாங்களா? ஏன்னா மகளிர் பயணம் வந்து இன்னும் வந்து முழுசா எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த சென்னை லோக்கல் பஸ்ல மட்டும்தான் விடியல் பயணன்ற ஒரு பேருந்துல மட்டும் தான் வருது. ஆனா விஜய் சொன்ன வாக்குறுதி அனைத்து பேருந்துகளும் வரைக்கும் வந்து நான் இலவச பயணம். ஆமா, அனைத்து பேருந்துகளும் அனைத்து மகளிருக்கும் 60 வயசு இருக்கிற மகளிருக்கு ஃப்ரீன்னு சொன்னார். ஏன் சார் திட்டத்தை செயல்படுத்த முடியல அப்படின்னு கேட்டா, வெயிட் பண்ணுங்க, ஸ்டாலின் மட்டும் வந்து உடனே பண்ணிட்டாரா அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அவருக்கு ஞாபகமா இருக்குமா இல்லையா தெரியல, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற கையெழுத்து போட்டது மகளிர் விடியல் பயணம் தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டார். சொன்ன உடனே செஞ்சார். அன்னைக்கும் போக்குவரத்து துறை கடன்ல தான் இருந்தது. அப்ப அவரால் மட்டும் எப்படி செய்ய முடியுது, உங்களால எப்படி செய்ய முடியல? பல கேள்விகள் இருக்கு. உடனே சொல்லுவாங்க எல்லாருமே, சொம்பு தூக்கிட்டு வந்துருவாங்க, 1000 ரூபாய் போட்டார்ல அப்படின்னு. திமுக ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு போச்சியா, எல்லா அந்த 1.5 கோடி கிட்ட மக்களுக்கு யாருக்கு பணம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டா பேஸ் வச்சுட்டு போனாங்க. அந்த டேட்டா பேஸ் தான் இவர் போட்டிருக்காரு. புதுசா ஒண்ணு இவர் வந்து பண்ணல. ஆனா திமுகவுக்கு அந்த காலக்கெடு இருந்தது, டேட்டா பேஸ் எடுக்கிறதுக்கு கால தாமதம் ஏற்பட்டுருச்சு. சோ அந்த கால தாமதம் ஏற்பட்டதுனால தான் அத்தனை வருஷம் அவங்க வந்து கொடுக்க முடியாம இருந்தது. ஆனா அந்த டேட்டா பேஸ் அப்படியே வச்சுதான் டிட்டோவா இவர் காசு போட்டிருக்காரு. சோ அந்த டேட்டா பேஸ்ல தான் ஒரு 1000 ரூபாய் போட்டாரு அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. சோ இப்படியா விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏமாத்திட்டே வராரு. இன்னும் ஏமாற்றங்களை நம்ம பார்க்க தான் போறோம். அவர் மாற்றத்தெல்லாம் தர மாட்டார், ஏமாற்றம் தான் அந்த மாற்றம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஆமா, இந்த சட்டம் ஒழுங்குல கோட்டை விட்டதுனால இதை கண் மூடி வேற திசைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால சும்மா கண் துடைப்புக்காக இந்த கண்டிப்பா 50,000 அது இது குதிரை பண்றேன்னு பேர சொல்றாரு. அரசு வந்து திசை திருப்பணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்துல. நீங்க கடன்ல இருக்கிறீங்க, கஜானா காலினா இதை எப்படி சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? கேள்வி வரல. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே இதை திசை திருப்புறதுக்கு தான் விஜய் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. ஆனா அதுலயே குறைபாடுகள் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கஜானால காலியெல்லாம் இல்ல, பணம் இருக்கு, கொடுக்கிற திறமை தான் இல்ல, ஆ. நிர்வாக திறமை தான் இவங்க கிட்ட இல்ல அப்படின்றதுதான் தெரிய வருது. இந்த குதிரை பேரம் கூட ஜோதிமணி எம்பி காங்கிரஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து பயங்கரமா வந்து சாடி இருக்கிறாங்க. குதிரை பேரம் பண்றது தப்பு தான், அது நாங்க கூட்டணியில இருந்தா கூட நாங்க வந்து அதை மறுக்கிறோம். ஏன்னா பிஜேபி அரசும் இதுதான் பண்ணுச்சு, ஜனநாயகத்தை ஒழிக்கணுன்றதுக்காக காங்கிரஸ்ல இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் பண்ணி தான் பாஜக அரசும் வந்து பண்ணுச்சு. அது அப்படியே வந்து தமிழக முதல்வர் விஜய் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி நியூஸ் வந்து வருது. குதிரை பேரம்ன்றது என்னைக்கா இருந்தாலும் தப்பு தான். இப்ப ஏடிஎம்கேல இருந்து குதிரை பேரம் பண்ணி தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி நம்ம இப்பவே வந்து பார்த்தோம். 3 பேர் இப்ப வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட இந்த குதிரை பேரம் மூலமா தான் வந்திருக்காங்கன்றது இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கூட்டணியில இருக்கிற அவங்களே வந்து இதை குற்றமா சாடி இருக்கிறாங்க. ஆனா இது சம்பந்தமா தமிழக அரசு சைட்ல இருந்து நாங்க குதிரை பேரம் பண்ணல அப்படின்னும் நாங்க இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த அறிக்கையுமே வந்து விடல. ஆக்சுவலா இது வந்து ஜோதிமணி சொன்னதுக்கு வந்து நம்ம பாராட்ட தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா குதிரை பேர் அரசு அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதை சொல்றதெல்லாம் வச்சு பார்த்து ஆதவர்ஜன் என்ன சொன்னார்னா பொறாமையில பேசுறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப ஸ்மூத்தா நடந்தது, மக்களுக்கு ஆதரவா நடக்குது, அந்த பொறாமைய அவங்களால ஏத்துக்க முடியல, தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு பொறாமைனால இந்த அரசு மேல தவறான ஒரு கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு ஆதவர்ஜனா. ஆனா எதிர்கட்சிகள் சொன்னா பொறாமை அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். காங்கிரஸ் அப்படின்றது உங்க அமைச்சரவையில இருக்குது, உங்க கூட்டணியில இருக்குது, அந்த கட்சியினுடைய நிர்வாகி, சாதாரண நிர்வாகி இல்ல, மாவட்ட செயலாளர்ல ஒரு எம்பி, மக்களுடைய பிரதிநிதி, அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தாவேக அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்குது, ஈடுபடுகிறதுன்னு சொல்லல, ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதை நம்ம வந்து உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிங்காநல்லூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரா நின்ன ஸ்ரீநிதி அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தனையும் என்டிஏ கூட்டணி ஆதரிக்க மாட்டேன், என்டியுடைய ஆதரவாளர்கள் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தாவேக்கா ஒரு நிலைப்பாட்டுல இருந்த தாவேக்கா இன்னைக்கு என்டிஏ கூட்டணினால ஜெயிச்ச எம்எல்ஏக்களை உள்ள கொண்டு வராங்களே, இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இப்படி அவங்க வந்து வைரலா பரவிட்டு இருக்கும் போதே காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே ஒருத்தருங்க அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதே ஸ்கிரீன்ஷாட்டா போட்டு பொதுவெளியில சொல்லியிருக்காங்க, தாவேக்கா தப்பு செஞ்சுன்னு சொல்லாதீங்க, கொள்கைன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம சாதிச்சது என்ன. ஸோ தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுங்க, அவங்க ஆட்சியில ஏதோ ஒரு பதவி, அரசுல பதவி வாங்கின்னு நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆதரவா இல்லாம எதிர்ப்பா நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜோதிமணி என்ன பண்றாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்த அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்குன்னு. நார்மலா வெளியில இருக்கிறவங்க சொன்னா ஓகே ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க கூட இருக்கிறவங்களே சொல்றாங்களே, அவங்க ஒரு மக்கள் பிரதிநிதி எம்பி, அவங்க சொல்றாங்க தாவேக அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்குன்னு. சோ இதுக்கு என்ன பொறுப்பேத்துக்க போறாங்க இந்த அரசு அப்படின்றதுல. இதனிடையில ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் வந்து சொல்லிருக்காரு, குதிரை பேரத்துல ஈடுபட்டிருந்தா கடுமையான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நீங்க குதிரை பேரத்துல ஈடுபடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எதை வச்சு நம்ம குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருதுல. ஏன்னா தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது, அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட கேப்பே விடல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பக்கம் இவங்க மேல அலிகேஷன்ஸ் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிட்டு உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க தொகுதி காலின்னு. ஸோ இந்த செயல்பாடுகள் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்ப ஆதவர்ஜன் ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் ஒரு அமைச்சர், அவருக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா அப்படின்ற ஒரு பெரும் கவலை நம்மளுக்கு இருக்குது. ஓபிஎஸ் வைத்திலிங்கெல்லாம் திமுக போய் சேர்ந்தாங்கல்ல, அது நீங்க குதிரை பேரன்னு சொல்லவே இல்லையே, இதை மட்டும் குதிரை பேரன்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு நமக்கு தெரியல. திமுக மெஜாரிட்டியோட ஜெயிச்சது, அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் மெஜாரிட்டி எங்களுக்கு வரும், அதனால வாங்க அப்படின்னு கூப்பிடவே இல்லை. அவங்க மெஜாரிட்டியோட தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஓகேவா, இவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல அவங்க போய் என்ன பண்றாங்க, கட்சியில சேர்றாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம எப்போ போய் சேர்றாங்க, ஆட்சி கடைசியில போய் சேர்றாங்க, ஆட்சி ஸ்டார்டிங்ல போய் சேரல, 5 வருஷம் முடிஞ்சுதான் அந்த கடைசி நேரத்துல போய் சேர்றாங்க, அப்போ அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன ஃபால்ட்டு, உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை, மைனாரிட்டி. சோ உங்களுக்கு மெஜாரிட்டி வேணுன்றதுனால அடுத்தவன் கட்சி எம்எல்ஏக்களை தான் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களே கண்டி, உங்க கட்சி எம்எல்ஏ நீங்க தேர்ந்தெடுக்கல. இப்போ சிடி நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொன்னாரு, இப்போ கூட தேர்தல் நடந்தா
தாவேக்கா 200 தொகுதியில ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார்ல, ஆமா. கலைங்க கவர்மெண்ட்டை கலைச்சு புதுசா ரீ எலெக்ஷன் வாங்க. 200 இல்ல 234 கூட அள்ளின்னு போங்க. யாரு வேண்டாம்னா ஏன் நீங்க கலைக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிப்பட்ட அடுத்தவங்க எம்எல்ஏ வந்து தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உங்களுக்கு கட்சியே தேவையில்ல சார். கட்சியை கலைங்க. நீங்க தான் கட்ஸா இருக்கீங்களே, மக்கள் கிட்ட உங்களுக்கு தான் வரவேற்பு இருந்ததுல, 200 தொகுதியில நாங்க ஜெயிப்போம்னு சொல்றீங்களா, கலைச்சிட்டு போங்க. கலைச்சிட்டு ரீ எலெக்ஷன் வாங்க, வந்து தேர்தலில் நில்லுங்க, ஜெயிச்சு 220 இல்ல 230 இல்ல 234 அள்ளிக்கிட்டு போங்க, ஆட்சி அமைங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? ஆனா அந்த கட்ஸ் இருக்கா? சிடி நிர்மல்குமார் பேசுறாரு, அவருக்கு அந்த கட்ஸ் இருக்கானா? கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி நம்ம கைக்கு வந்துருச்சு, இழந்துடக்கூடாது. இந்த 5 வருஷத்தை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்க கட்சி எம்எல்ஏ கொண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கட்சி தாவல் தடை சட்டம்னு கொண்டு வருவாங்க. சோ நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க. உங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேணா, கட்சி பதவி வேணா, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு எங்க கட்சியில சேர்ந்து விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சு வாங்க. உங்களுக்கு நாங்க அமைச்சரவையில பதவி கொடுக்குறோம், எங்களுக்கு மெஜாரிட்டி ஏறிடும் அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் இது செயல்படுது. சோ குதிரை பேரன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஜோதிமணியை சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த தரப்பினர் மறுத்துக்கிட்டே வராங்க. பல விஷயங்கள் வந்து இதுல குழப்பங்கள் இருக்குங்க. இந்த எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்த உடனேயே இவங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமா அக்செப்ட் பண்ணுது, தொகுதி காலியானது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, தாவேக்கால போய் இணைஞ்சது, பல குளறுபடிகள் சந்தேகங்கள் எழுப்பிட்டு இருக்கு. குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியா ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் முதற்கொண்டு பொதுவெளியில பேசிக்கிட்டே வராரு. இன்னைக்கு அது நிரூபணமாயிருக்குது அப்படிதான் சொல்லி இவங்களுடைய செயல்பாடுகளை அப்படிதான் சொன்னோம். சோ தாவேக்கா அரசு குதிரை பேரத்துல ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு வரலாம். கூட்டணியில் இருக்கிற ஜோதிமணி அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா பாஜக இந்த மாதிரி தான் வட மாநிலங்கள்ல காங்கிரஸுடைய பலத்தை இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க, கம்மி பண்ணாங்க. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல எம்எல்ஏக்கள் எம்பிக்களை இந்த மாதிரி குதிரை பேரத்துல நடந்துதான் காங்கிரஸை பலவீனப்படுத்தினாங்க அப்படின்னு ஜோதிமணி வந்து என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ பாஜக ரூட்டுல தான் தாவேக்காவும் செயல்படுது இந்த குதிரை பேரத்துல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தாவேக்கா அப்படின்றதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இப்ப அடுத்ததாக இடைத்தேர்தல் வந்து வர இருக்குது. இப்ப 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களும் திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிடுவாங்கன்னா 4 தொகுதியிலுமே இடைத்தேர்தல் வர இருக்கு. 5 தொகுதி அம்பாசமுத்திர தொகுதி சேர்த்துக்காங்க. ஏன்னா அவர் இசைக்கு சுபையா ராஜினாமா பண்ணிட்டாரு. 5 தொகுதி. இது மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி பாஜக தலைவரா இருந்தாங்கல்ல, அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது தாவேக்கா ஆட்சியில அவருக்கு ஒரு அமைச்சராகவோ இல்ல வேற ஏதாவோ ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய லாட்ரி மாதிரி அவருக்கு அடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு. அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து டிவிகேல போய் ஜாயின் பண்ணி விசில் சின்னத்துல நின்னு ஜெயிச்சு வருவாரா அவரு? அந்த இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலா அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு பாஜக ஒரு துடிப்பான ஒரு ஆட்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் கொஞ்சம் மூத்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம், வயதானவர் தான் பாஜக சார்பா போயிட்டு இருக்காரு. சோ இப்ப இருக்கிற ஆட்சியை எதிர்த்து பேசணும் அப்படின்னா ஒரு வலிமை மிக்க ஒரு இளம் தலைவர் வேணும் பாஜகல அப்படின்றது எல்லாருடைய விருப்பமா இருக்கு. நீங்க கட்சி ரீதியா எடுத்துட்டாலும் நயினார் நாகேந்திரன் பதவி வந்து இழத்துட்டு திரும்பவும் அண்ணாமலை கொண்டு வரணும். ஏன்னா ஒரு துடிப்பு மிக்க இளைஞரா அண்ணாமலை அவர்கள் செயல்படுவாரு. கடந்த காலத்துல அவர் மாநில தலைவராக இருக்கும்போது எந்த அளவுக்கு பாஜகவை வந்து சப்போர்ட் பண்ணி உயர்த்தின்னு வந்தாரு. ஸோ அந்த கட்சி திருப்பி இவருக்கு வரணும் அப்படின்னு பாஜகக்குள்ளேயே அவர் ஆதரவாளர்கள் அதிகப்படுத்திடுறாங்க. ஸோ சட்டமன்றத்துக்குள்ள பாஜக சார்பா ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா ஒரு துடிப்புமிக்க இளைஞர் வேணும் அப்படின்னா அது அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் சத்தமும் பாஜகக்குள்ள எழும்புறதுனால பெருந்துறை தொகுதிக்கு அவரை வந்து என்ன பண்றாங்க ஆதரவாளர்கள், நில்லுங்கண்ணே, உங்க கட்ஸை காட்டுங்க, இப்ப காட்டுங்க, உங்களுடைய பவர் இப்ப காட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த கொங்கு பெல்ட்ல அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு குரல் இருந்தது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துருந்தோம். ஸோ அதனால பெருந்துறை தொகுதியில இவர் நின்னார்னா கன்ஃபார்மா ஜெயிப்பாரு. ஸோ ஜெயிச்சு நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போனீங்கன்னா விஜய் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஓங்கி குரல் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விரும்புறதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகக்குள்ள ஒரு வலிமை மிக்க தலைவரா அண்ணாமலை அவர் இருக்கிறார் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் வலிமை மிக்க தலைவரா ஒரு துடிப்பு மிக்க இளைஞரா இல்ல. சோ அதனால நீங்க திரும்பவும் இந்த சார்ஜ் நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னா பாஜகவுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ், நீங்க வாங்கனே வந்து நில்லுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால தெரிவிக்க விட்டு இருக்காங்க. இப்போ பாஜக இந்த இடைத்தேர்தலை நிக்கணும். ஏன்னா நீங்க பாத்துக்கோங்க, மதுராந்தகம் தொகுதி, அதே போல பெருந்துறை தொகுதி, ராதாபுரம் தொகுதி, அம்பாசமுத்திரம் தொகுதி, இது எல்லாமே அதிமுக தொகுதி, அதிமுக ஜெயிச்சு வந்த தொகுதி. இதுல
பாஜகவுக்கு இவங்க விட்டு கொடுப்பாங்களா, அதிமுக விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதே சமயத்துல அதிமுக இந்த இடைத்தேர்தல நிக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்பை அண்ணாமலை அவர்கள் எடுத்துப்பாரா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா. ஏன்னா அண்ணாமலை சூஸ் பண்றதுதான், டெல்லி பாஜக சூஸ் பண்றதுதான், யார் அங்க நிப்பாட்டணும், எவங்களை நிப்பாட்டணும் அப்படின்றது எல்லாமே அவங்க சூஸ் பண்றதுதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் எந்த மாதிரி முடிவெடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நோட்டா அப்படின்ற இடத்துல இருந்து பாஜகவை ஒரு % வாக்குக்கு கொண்டு வந்தது வந்து பெருமை வந்து அவரை தான் வந்து சேரும்னு சொல்லலாம். அவர் ஐபிஎஸ் விட்டுட்டு வந்து பாஜக இணைஞ்சு நிறைய பேருடைய ஸ்பீச் மூலமா என்னதான் ட்ரோல் மெட்டீரியல் அவர் ஆனாலும் நிறைய இளைஞர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க. இவரை பார்த்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இவருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃப்ரண்ட்வுட்ஸ் டிவியோடு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.